அவருடைய ஆத்மாவானது அந்த பரமாத்மாவின் பாதார பிந்தங்களிலே சரணாகதி அடைந்து அண்ணா அண்ணா என்று அன்பொழுக அழைப்பார்கள். ஆசிரியர் அவர்களை பற்றி கூறுவது என்றால் அவருடைய கணவர் செல்லத்துறையை தவிர்த்து பேசிவிட முடியாது. சீனா உதயகுமார் இன்றைக்கு ஆசியாவிலே அறியப்பட்ட ஒரு எழுத்தாளர் அப்படின்றால் அந்த பெருமையிலே எனக்கும் பெருமை இருக்கிறது. அமைந்து கொண்ட அதை கண்டுபிடித்த நுட்பம் இதுல தெளிவாக சொல்லப்பட்டது. அமரபாவு சீனா உதயகுமார் அவர்களினுடைய இன்னும் ஒரு முகத்தை இந்த நூலுக்கூடாக நீங்கள் தரிசிக்கலாம். சொன்னால் அருமக்கிளி அக்கா கல்வி சார்ந்தும் மேம்பட்டிருக்கின்றார், நிர்வாகத்துறம் சார்ந்தும் மேம்பட்டிருக்கின்றார். தெரியாதுங்கிறது எனக்கு சொன்னா பிடிக்காது. தெரியாது என்றால் அப்படியே இருக்கலாம், ஆனால் தெரியும் என்றால் தேடவர். இந்த தேடுதல் தான் என்னுடைய முயற்சிக்கு ஒரு காரணமாக அமைந்தது. அதாவது முடியாதுன்னா கல்லு போல. அன்புள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் வடமராட்சி சமரவாக்கு ஓய்வு நிலை ஆசிரியர் கலைஞானம் அமரர் அருமக்கிளி செல்லத்துறை அவர்களின் 31ஆம் நாள் நினைவு ஞாபகார்த்த நூல் வெளியீட்டின் நிகழ்வில் ஆசிரியரும் பிரபல எழுத்தாளருமான சமரபாகு சீனா உதயகுமார் அவர்கள் எழுதிய அந்த நாள் ஞாபகங்கள் என்ற தலைப்பில் கவிதை மொழியில் கதைகள் என்ற நூல் வெளியிட்டு வைக்கப்பட்டது. அந்த நிகழ்வின் முழுமையான காணொளி காட்சிக்குள் செல்லலாம், வாருங்கள். நன்றி, வாழ்க வளமுடன். இந்த வேளையிலே பழைய பாடல் ஒன்றும் எனக்கு ஞாபகம் வருகிறது. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது. நண்பனே நண்பனே நண்பனே, இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே, அது ஏன் ஏன் நண்பனே. நன்றி. பல நூல்களை, பல கதைகளை, பல கட்டுரைகளை இன்று வரை சிறப்பாக படிக்கின்ற ஒருவர். இவர் தன்னுடைய வாழ்க்கை பயணத்திலே மிக சிறப்பாக பயணித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே 87ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே அமரர் அவர்களை கரம் பிடிக்கின்றார். அமரர் அவர்களை கரம் பிடித்து கிட்டத்தட்ட 90ஆம் ஆண்டு 96ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே இவர் புறம்பெயர் தேசத்துக்கு செல்லுகின்றார். அந்த வேளையிலே தனியொருவராக தன்னுடைய கணவரின் இலட்சியங்களை, தன்னுடைய கணவரின் இலக்குகளை மிக சிறப்பாக இந்த பிரதேசத்திலே அவர் முன்னர் கொழும்பு மாநகரத்திலும் இந்த பிரதேசத்திலும் சிறப்பாக மேற்கொண்டிருந்தார். உண்மையிலே நான் முன்பு கூறியது போலவே இவரது கணவரின் உறவுகளாக இருந்தாலும் சரி, இவருடைய உறவுகளாக இருந்தாலும் சரி, இவருடைய பிரதேச மக்களாக இருந்தாலும் சரி, எமது கணவருடைய பிரதேச மக்களாக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் இவர்களுடைய உதவிகள், அரவணைப்புகள் கிடைக்காதவர்கள் குறைவென்றே சொல்லலாம். எனவே அமரர் அவர்கள் மிக சிறப்பாக இந்த பூமியிலே வாழ்ந்து சென்றிருக்கின்றார். இந்த 31ஆம் நாள் நினைவிலே நாம் வேண்டிக் கொள்வது என்னவென்றால் அவருடைய ஆத்மாவானது அந்த பரமாத்மாவின் பாதார பிந்தங்களிலே சரணாகதி அடைந்து ஈசனோடு இரண்டரை கலந்து நித்திய வாழ்விலே சொர்க்கலோகம் சென்று அவர் ஆன்ம ஈடேற்றம் அடைந்து அவருடைய கணவரின் அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு அவருடைய ஆன்மா எப்பொழுதும் துணை நிற்க வேண்டும் என்று இந்த இடத்திலே கூறி எனது தலைமுறையினை நிறைவு செய்து கொள்ளுகின்றேன். நன்றி. சகோதரி அருமைக்கு அவர்களின் இந்த 31வது நிகழ்விலே அவருக்கு எனது முதல் அஞ்சலியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நமது மதிப்புக்குரிய செயலர் ஐயா அவர்களே, ஆசிரியர் கலாசால விரிவுரையாளர் அவர்களே, போன்ற பேச்சாளர்களே, உங்கள் அனைவரும், அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அவருடைய இந்த நினைவு பேருரையிலே என்னையும் சில கருத்துக்களை கூறுமாறு அழைத்த தம்பிக்கும் அவர் குடும்பத்துக்கும் நன்றியை கூறி நான் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. எழுத்தாளர் சீனா உதயகுமார் அவர்களுடைய ஒரு நூல் வெளியீடு இருக்கின்றது மற்றும் இங்கே அஸ்தி புனித கங்கையிலே கிடைப்பதற்காக காத்திருக்கின்றது.
நூல் பற்றி பேசுவதற்காக என்னுடைய பிரதேச செயலர் தயாரூபன் அவர்கள் மற்றும் வேல் நந்தன் அவர்கள் இருக்கின்றார்கள். அருணத்தை அவர்கள் பற்றிய சிறு பராயத்திலேயும் இளம் பராயத்திலேயும் உள்ள விடயங்கள் பற்றி தம்பி சுபாகரன் அவர்கள் இருக்கின்றார்கள். அதில் எனக்கு தெரிந்த விடயங்களை மிக சுருக்கமாக சொல்ல நினைக்கின்றேன். அருணத்தை ஆசிரியர் அவர்களை பற்றி கூறுவது என்றால் அவருடைய கணவர் செல்லத்துறையை தவிர்த்து பேசிவிட முடியாது. எல்லோரும் கூறுவார்கள் அவர் சிறுவையாளன், இவர் சிறுவையாளன், அவர் அப்படிப்பட்டவர், இவர் இப்படிப்பட்டவர் என்று. சிலது கேள்வி செவியாக இருக்கும், சிலது உண்மையாக இருக்கும். சிலவற்றை நுணுகி ஆராய்ந்தால் அவர்கள் சொல்லுற அளவுக்கு அவர் என்ன செய்தவர் என்றால் ஒன்றுமே வெட்டி கழித்ததாக இருக்காது. ஆனால் நான் இந்த செல்லத்துறை அவர்கள் பற்றியும் 89ஆம் ஆண்டு இந்திய ராணுவத்தினால் தேடப்பட்ட ஒரு நபராக என்னுடைய மைத்துனர் ஆசிரியர் தம்பையா ஆசிரியரால் கொழும்புக்கு மறைவாக கூட்டி செல்லப்பட்டு இந்துப்பட்டி வேணி லோச்சிலே நாங்கள் தங்கியிருந்தோம். செல்லத்துறை அருமக்கிளை அவர்களுக்கு எனது இளமார்ந்த மனப்பூர்வமான அஞ்சல்களை செலுத்திக் கொண்டு நிகழ்வுக்கு வருகின்றேன். இன்று இங்கே 2 நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. முதலாவது நிகழ்வினுடைய இறுதி கட்டத்தை நாங்கள் அடைந்திருக்கின்றோம். அதாவது அமரர் பற்றிய நினைவுகள் தொடர்பான ஒரு நினைவுகளை மீட்கின்ற அந்த நிகழ்வின் இறுதியிலே நான் வந்திருக்கின்றேன். இதனைத் தொடர்ந்து அவரது ஞாபகார்த்தமாக தொடர்பாக சீனா உதயகுமார் அவர்களினுடைய ஆக்கமான அந்த நாள் ஞாபகங்கள் என்ற நூலும் இங்கே வெளியிடப்பட்டிருக்க இருக்கின்றது. இன்றைய காலை பொழுது மிகவும் எல்லோருக்கும் அவசரமான பல பணிகள் நிறைந்த மிக நெருக்கமான சூழலிலே நாங்கள் அனைவரும் இங்கே கூடியிருக்கின்றோம். எனவே அந்த நேர பொழுதினை கருத்தில் கொண்டு மிகவும் சுருக்கமாக என்னுடைய மனதில் இருக்கின்ற அவர் தொடர்பான சில விடயங்களை மட்டும் இங்கே கூறி எனது நினைவு பேருரையை நான் நிறைவேற்றியிருக்கின்றேன். அந்த வகையிலே முதலிலே இன்றைய நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற தம்பி நாகேந்திரன் அவர்களே, நினைவுகளை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற அண்ணன் டாக்டர் கே வேலுமயிலும் அவர்களே, கலாபூஷணம் கோட்டை பி கிருஷ்ணானந்தன் அவர்களே, அதோடு இந்த நூலினை வெளியிட்டு வைப்பதற்காக இங்கே வந்திருக்கின்ற எங்களுடைய கரவட்டி பிரதேச செயலர் திரு தயாரூபன் அவர்களே, இந்த நூல் தொடர்பான ஆய்வை மேற்கொள்ள வந்திருக்கின்ற கவிஞர் வேல்நந்தன் அவர்களே, இதோடு இந்த நூலை ஆக்கி தந்திருக்கின்ற தம்பி நம்மளவாக சீனா உதயகுமார் அவர்களே, இதற்கும் மேலாக இந்த நிகழ்விலே உரிமையோடும் உறவோடும் கூடியிருக்கின்ற அன்புக்குரிய சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கங்கள் குறித்தாகட்டும். ஒரு நிகழ்வு, ஒரு நினைவு கூறல் நிகழ்வு இடம்பெறுவதற்கு அடிப்படையிலே 2 காரணங்கள் இருக்கலாம். ஒன்று, அமரத்துவம் அடைந்த அந்த நபர் இந்த சமூகத்திற்காக ஏதோ ஒன்றை விட்டு சென்றிருக்க வேண்டும், இந்த சமூகத்திற்காக அவரது வாழ்வு பயன்பட்டிருக்க வேண்டும், அல்லது அவரை நேசிக்கின்ற உறவுகள், நல்ல சொந்தங்கள் இருக்க வேண்டும். இந்த 2ம் இருக்கின்ற பொழுதுதான் இந்த நினைவுகளை மீட்டு பார்த்தல் என்ற நிகழ்வு சாத்தியமாகும். உலகத்திலே பலர் பிறக்கின்றோம், ஆனால் எல்லோரும் நினைவு கூறப்படுகிறார்களா என்று பார்த்தால் அது இல்லை என்ற பிரதானங்கள் கிடைக்கும். சம்பிரதாயபூர்வமாக நாம் சில விடயங்களை நினைவு கூர்ந்து விட்டு விடுவோம். ஆனால் கால தொடர்ச்சியில் நீண்ட காலத்திற்கு அவரது பெயர் உச்சரிக்கப்படுகின்ற அளவுக்கு அந்த நினைவு இங்கே நிலைக்குமாக இருந்தால்
அதற்கு நான் குறிப்பிட்ட இந்த விசேட காரணங்கள் இருக்குமாக இருந்தால் தான் அது சாத்தியமாகும். மற்ற வகையில் சாதாரணமாக உயிர்கள் பிறக்கின்றன இறக்கின்றன என்ற அந்த தத்துவத்தோடு அந்த வாழ்க்கை முடிந்துவிடும். இங்கே இந்த அடிப்படையிலே இந்த நிகழ்வை பார்க்கின்ற பொழுது, எந்த அடிப்படையிலே இந்த நினைவஞ்சலி நினைவு கூறல் நிகழ்வு இடம்பெற்றிருக்கின்ற பார்க்கின்ற பொழுது, முதலாவது இங்கே பலரும் கூறியிருக்கிறார்கள். அண்ணன் செல்லத்துறை அவர்களை நான் நேரடியாக சந்தித்ததில்லை. கொழும்பிலே அவருடைய தளத்துக்கு கூட நான் சென்றிருக்கிறேன். ஆனால் அவரை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு பொழுதும் நேரடியாக அவரோடு கதைத்து எனக்கு பழக்கமே இல்லை. இந்த நிகழ்விற்காக என்னை அழைப்பதற்காக கூட அவர் என்னுடைய இல்லத்துக்கு வந்திருக்கின்றார். அப்பொழுது கூட நான் வீட்டிலே இல்லை. ஆயினும் இந்த நிகழ்வினுடைய அடிப்படையிலே ஒன்று, அவர் தனது மனைவி மீது கொண்ட அளவற்ற அந்த நேசம். எங்களை நேசிப்பதற்கு இந்த உலகத்திலே ஒருவர் கூட இல்லை என்ற உணர்வு இன்றைக்கு எப்பொழுது நமக்கு வருகின்றதோ அப்பொழுதே நாங்கள் வறுமையானவர்களாக மாறிவிடுகின்றோம். மாறாக எங்களை நேசிப்பதற்காக, உண்மையாக நேசிப்பதற்காக ஒருவரிடம் இந்த உலகத்திலே இருக்கின்றார் என்ற உணர்வு எங்களுக்கு வருகின்ற பொழுது, எங்களை விட இந்த உலகிலே மகிழ்ச்சியானவர்கள் அவர்களும் இருக்க முடியும். இதை நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய வாழ்விலே உணர்ந்திருப்பீர்கள். உங்களை பற்றி உங்களது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ள, உங்களது துயரங்களோடு உங்களுக்கு சேர்ந்து தோளோடு தோள் என்று உங்களுக்கு உதவுவதற்கு ஒரு நண்பர் கூட இல்லாமல் நீங்கள் 1000 கோடிகளை உழைத்தும் அதில் எந்த பலனும் இல்லை. உங்களுடைய வாழ்க்கை அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கு. ஆனால் எதுவும் அற்ற நிலையிலும் எங்களை நேசிப்பதற்காக ஒருவரோ பலரோ இருக்கிறார்கள் என்ற இந்த உணர்வு எங்களுக்கு வருகின்ற பொழுது, உலகத்திலே மிக மகிழ்ச்சியானவர்கள் நாங்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அந்த வகையிலே இந்த தன்னுடைய மனைவியை கரம் பிடித்த காலம் முதல் இறுதி கணம் வரை தனது மார்பிலே சாய்ந்து தனது உயிரை விடுவிக்கின்ற நேரம் வரை நேசித்து, அந்த மரணத்தின் பின்னும் இன்றும் நேசித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு உயரிய ஒரு நேசிப்புக்குரிய கணவன் எங்களுடைய அருமைக்கிளி அக்காவுக்கு கிடைத்தமை ஒரு வரப்பிரசாதம். அந்த வகையிலே அவர் இன்று நினைவு கூறப்படுகிறார் என்பது ஒரு வெளிப்படையான உண்மை. அந்த பணியை செய்வதென்பது மிகவும் ஒரு கடினமான விடயம். ஆனால் அந்த நேரத்திலே, அந்த வசதிகள் குறைந்த நேரத்திலே, வெளி தொடர்பாளர்கள் மிக குறைந்த காலத்திலே தனிப்பெண்ணாக அங்கு சென்று ஒரு ஆசிரிய பணியை அங்கே மேற்கொண்டிருப்பது உண்மையிலேயே ஒரு பெண் ஆளுமைக்குரிய அத்தனை விடயங்களையும் உள்ளடக்கிய ஒரு பெண்மணியாக இந்த அருமக்கிளி அக்கா திகழ்ந்திருக்கின்ற நிகழ்வினுடைய நூலை வெளியிட்டிருக்கின்ற தம்பி சமரவாகு சீனா உதயகுமார் அவர்கள் என்று எழுத்துலகில் நன்கு அறியப்பட்டவர். இவர்கள் எழுத்து நடை வழங்குவதற்கு ஒரு பாதையை இட்டது எங்களுடைய பொலிகண்டி பாரதி சரச நிலையத்திலே நிகழ்த்தப்பட்ட அந்த காலத்திலே கையெழுத்து சஞ்சி ஒன்றை நாங்கள் நடத்தியிருந்தோம். அந்த அச்சுப்பதிப்புகள் அப்படியான வசதிகள் எல்லாம் இல்லாத காலத்திலும் எழுத வேண்டும், அந்த எழுத்துக்கள் எங்களுடைய எழுத்துக்களின் ஊடாக எங்களுடைய சமூகத்தை செம்மைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கிலே தான் அந்த சஞ்சியை அப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது. எங்களை எழுத்தாளர்கள் என்று அவர்கள் குடம் போட்டு காட்டுவதற்காகவோ அல்லது இன்றைய பல எழுத்தாளர்களும் தம்மை புகழ் பூத்தவர்களாக இந்த சமூகத்தில் நிலைநாட்டுவதற்காக நன்றே எழுதி கொண்டிருக்கின்ற எழுத்தாளர்கள் இருக்கின்ற நிலையே அப்போது நாங்கள் எழுதினோம். இளைய வயதிலே நாங்கள் நான் எழுதவில்லை, அவர்கள் எழுதினார்கள், நான் வெளிப்படுத்தினேன். எழுதினோம் எங்களுடைய சமூகத்துக்காக எழுதினோம். எங்களுடைய சமூகத்தை வீழ்ந்திருந்த எங்களுடைய சமூகத்தை எழுந்திருந்து மற்ற சமூகத்துக்கு ஈடாக கொண்டு வர வேண்டும், கல்வி நிலையிலே அவர்களை உயர்த்த வேண்டும் என்ற அந்த அடி உணர்வோடு நாங்கள் அறைகூவல்களை அந்த கையெழுத்து சஞ்சியூடாக மெல்ல மெல்ல பரப்பினோம். அந்த நூலிலே, அந்த கையெழுத்து சஞ்சிகையிலே கதை எழுதி பழகிய இன்றைய சமரவாகு சீனா உதயகுமார் இன்றைக்கு ஆசியாவிலே அறியப்பட்ட ஒரு எழுத்தாளர் அப்படின்றால் அந்த பெருமையிலே எனக்கும் பெருமை இருக்கிறது. அவ்வாறுதான் இந்த அருமைக்கிளி டீச்சர் எங்களுடைய பிரதேசம் மட்டுமல்ல, வயல்வெட்டுத்துறை, நெல்லியடி போன்ற பகுதிகளில் இருந்து கூட அந்த நூலாலே நாங்கள் அந்த நூலை பல நூலகங்களுக்கு அனுப்பியிருந்தோம். அதனாலே கவரப்பட்டு பல எழுத்தாளர்களும் எங்களுக்கு இளம் எழுத்தாளர்கள் எழுத வந்தார்கள். அந்த எழுத்துக்களின் ஊடாக பல மாற்றங்கள் நடந்தன. அந்த வகையிலே அருமக்கிளி அக்காவும் இந்த இதய ஒலி என்ற அந்த சஞ்சிகையிலே தனது எழுத்து
பயணத்தை ஆரம்பித்தார். கவிதைகள் எழுதினார், துணுக்குகள் எழுதினார், குறிப்பாக விமர்சனங்கள் எழுதுவார். ஒவ்வொரு ஆக்கத்தை பற்றி விமர்சனங்கள் எழுதுவதிலே மிக வல்லவராக இருந்திருக்கின்றார். அப்படியான ஒரு திறன் வாய்ந்த பெண்மணியாக அவர் தனது பயணத்தை ஆரம்பித்தார். அவருடைய இசைத்திறன், ஆலயங்களிலே தேவார திருவாசகங்களை ஓதுவதிலே மிக சிறப்பாக பன்னிசையோடு பண்ணோடு அந்த பாடல்களை பாடி எங்களை பக்தி மயத்திலே ஆழ்த்துவதிலே மிகவும் அற்புதமானவர். அத்தோடு அவர் இந்த வயலின் வாத்தியத்தை வாசிப்பதிலே ஒரு வல்லமை படைத்தவர். அந்த வயலினை மற்ற மாணவர்களுக்கும் அவர் அதை பயிற்றுவித்திருக்கின்றார். அந்த வகையிலே அவருக்கு கிடைத்த ஒரு தெய்வ பணி, ஆசிரிய பணி. இன்றைக்கு ஆசிரியர்கள் அவர்கள் இறப்பின் பின்னும் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவரது மாணவர்கள் இருக்கிறார்கள். அந்த மாணவர்களுடைய மனதிலே வாழ்பவர்கள் அவருடைய ஆசிரியர்கள். நீங்கள் உங்களது நண்பர்களை மறந்திருப்பீர்கள், உங்களது உறவுகளை மறந்திருப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு சொல்லி தந்த அந்த ஆசிரியையோ அல்லது ஆசிரியரையோ அந்த உங்களுடைய மனதிலே நீங்கள் எப்பொழுதும் அகற்றிவிட முடியாது. அவை இந்த ஆசிரியர் பணி அடுத்தவர்களுடைய மனங்களிலே வாழ்கின்ற பணி, சாதாரண பணி அல்ல. ஆகவே அப்படியான ஒரு புனிதமான பணி அவருக்கு கிடைத்ததன் மூலமாக அவர் பல மாணவர்கள் மத்தியிலே இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு உயரிய பெண்மணியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். துரதிர்ஷ்டவசமாக அவருடைய சேவை ஆசிரியர் பணி எங்களுடைய பிரதேசத்துக்கு, எங்களுடைய மக்களுக்கு கிடைக்காமல் போனது ஒரு கவலைக்கிடமான விடயம்தான். அவர் இங்கே இருந்திருப்பாராக இருந்தால் இசைத்துறையிலே எங்களுடைய மாணவர்கள் மேலும் மேம்படுவதற்கு அவர் வழி சமைத்திருப்பார் என்பது ஒரு மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஆயினும் கூட அவர் கொழும்பிலே இருக்கின்ற பொழுது கூட, நான் கொழும்பு செல்கின்ற பொழுது அவரை அந்த அவரது வியாபார தளத்துக்கு நான் செல்கின்ற பொழுது இந்த பாடசாலை பற்றி அக்கறையோடு விசாரிப்பார். இந்த பாடசாலைக்கு ஒரு பேண்ட் வாத்தியத்தை நான் தர வேண்டும், எப்படி பாடசாலை நடக்கிறது, அதனுடைய தற்போதைய நிலைமை என்ன, பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள், அடைவு மட்டங்கள் எப்படி இருக்கின்றது என்பதை அக்கறையோடு அவர் விசாரிப்பார். அப்ப அங்கிருந்தாலும் தான் வாழ்ந்த, தான் பிறந்த அந்த மண்ணை நேசிக்கின்ற அந்த பண்பு அவரிடத்தில் இருந்திருக்கின்றது. இன்றைக்கு பலர் வெளிநாடுகளில் இருக்கிறார்கள். இந்த நாட்டுக்கு ஏன் வர வேண்டும், இந்த இடத்துக்கு ஏன் வர வேண்டும் என்ற சிந்தை கூட இல்லாமல், எதிர்காலம் பற்றிய கனவில்லாமல் தாங்கள் அந்த நாட்டிலேயே பிறந்தவர்களாக தங்களுடைய அடையாளங்களை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் அவர்களுடைய கையேந்தி சில சமூக தேவைகளுக்காக கைகளை நீட்டுகின்ற பொழுது அவர்கள் கைகளை தர மறுத்து விடுகிறார்கள். அப்படியானவர்களும் இருக்கிறார்கள். ஆனா அப்படியான ஒரு மனநிலை இல்லாமல் சகோதரி அருமக்கிளி அக்கா அவர்களும் அவரது அன்பு கணவர் செல்லத்துறை அவர்களும் அங்கே எங்கு பறந்திருந்தாலும் தாம் வாழ்ந்த பிரதேசங்களை, தம்மோடு கூட பிறந்த உறவுகளை மறக்காமல் அவ்வப்போது என்ன செய்ய வேண்டுமோ அந்த பணிகளை சரியாக சீராக செய்து இன்றைக்கு சமூகத்திலே அவர்கள் தங்களுடைய மதிப்பையும் தங்களுடைய பெயரையும் நிலைநாட்டியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இன்று இந்த அருமக்கிளி டீச்சர் இந்த இடத்திலே பேசப்படுகிறார். அந்த வகையிலே அவருக்கு எங்களது ஆழ்ந்த அஞ்சலிகளை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்திலே அண்ணன் செல்லத்துறை அவர்களுக்கு நான் ஒரு மிகவும் பணிவான ஒரு வேண்டுகோளை நான் இந்த இடத்திலே விடுக்க விரும்புகின்றேன். அவரால் முடிந்தால் முடியும் என நினைக்கின்றேன். முடிந்தால் அவர் அதை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு இந்த இடத்திலே நான் அவருக்கான ஒரு அன்பான வேண்டுகோளை விடுத்து என்னுடைய நினைவு பேருரையை நிகழ்வு செய்யலாம் என நினைக்கின்றேன். உண்மையிலேயே இந்த அருமக்கிளி டீச்சர் எங்களுடைய மக்களுடைய கல்வி நிலையிலேயே மிக ஆர்வம் கொண்டவர். நேரடியாக இங்கே பணியாற்ற முடியாவிட்டாலும் அங்கிருந்து இந்த பாடசாலை தொடர்பான விடயங்களிலே என்னோடு அவர் கதைத்திருக்கின்றார், பேசியிருக்கின்றார். அதை அவரது மன உணர்வை நான் உணர்ந்திருக்கின்றேன். எங்களுடைய பிள்ளைகளை கல்வி நிலையிலே மேம்படுத்த வேண்டும் என்பதிலே அவர் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையோடு அவர் இருந்திருக்கின்றார். ஆகவே அந்த வகையிலே அவருடைய ஞாபகார்த்தமாக எங்களுடைய கொட்டாவத்தை அமெரிக்கன் மிஷன் தமிழ் கலவன் பாடசாலையிலே கல்வி பயில்கின்ற கல்விக்காக இடர்படுகின்ற குடும்பங்களைச் சேர்ந்த அந்த மாணவர்கள் கல்விக்காக ஒரு ஒத்துழைப்பை வழங்கக்கூடிய அவரது பேரிலே, அருமக்கிளி டீச்சருடைய பேரிலே ஒரு சிறிய நிதியத்தை ஆரம்பித்து அதன் மூலம் இந்த இடர்படுகின்ற மாணவர்களை உயர்த்தி வைத்து அவர்களை கல்விமான்களாக நீங்கள் மாற்றி வைப்பதன் மூலம் அந்த ஆன்மாக்களில் அருமக்கிளி டீச்சர் அவர்களது ஆயுள் வரை வாழ்ந்து கொண்டிருப்பார், வாழ்வார் என்ற நம்பிக்கையோடு இந்த அன்பான வேண்டுகோளை
இந்த இடத்திலே அண்ணன் செல்லத்துறை அவர்களுக்கு நான் முன்வைத்து எனது நினைவு பேருரையை நிறைவு செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. நிலையான ஒரு என்றுமே மனதிலும் இடம் பிடித்துக் கொள்கின்ற ஒரு கல்விக்காக முயலத்தக்க வகையிலும் இந்த நூல் தொகுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நூலை தொகுத்த விதம், நூலில் உள்ள ஆக்கங்களை தொகுத்த விதம், ஒரு திரைப்படம் தயாரிக்கும் போது அதையுடன் சேர்ந்து அதற்கான நகைச்சுவை பாடல்கள் செல்வது போல அவர் எழுத்துறை அருமைக்கிளி அவர்களின் நினைவு தாங்கிய 2 படைப்புகளும் கவிதை வடிவிலே அமைந்த இந்த சில அந்தா ஞாபகங்கள் என்ற விடயமும் அதோடு சேர்த்து கவிதையும் இங்கு போர்க்கப்பட்டிருக்கின்றன. இந்த அந்த நாள் ஞாபகம் என்ற இந்த தொகுப்பிலே இந்த 2 அவர் செல்லத்துறை அருமத்தி அவர்களது விடயம் தொடர்பிலே அவர்களது உறவினர்களும் அதை பற்றி புரிந்து கொண்டோரும் அதை குறித்தவர்களும் கோரிக்கொண்டிருந்த அதே அதற்கு மேலாக ஏனைய விடயங்களுக்காக மோகை அறியாத தரப்பினர் கூட இந்த ஆவணத்தை பேணிக் கொள்வார்கள். நிறைய விடயங்கள் இந்த அண்ணா ஞாபகங்கள் இந்த இடத்திலே சிறிய சிறிய கழுகு தலைகளாக வெளிக்கொண்டிருக்கப்பட்டிருந்தது. அந்த விடய தொடர்பிலே நாங்கள் விலாவாரியாக பார்க்க வேண்டிய நிலைப்பாடுகள் இல்லை என்றால் மிகவும் எளிமையான சொற்களை போட்டு இந்த ஆகுகளை தந்திருக்கின்ற பாசாலை நண்பரும் இந்த புத்தகத்துடைய ஆசிரியருமான ஸ்ரீநாவுமார். இந்த விடயங்களே மேலோட்டமாக பார்க்காமல் கொஞ்சம் ஆழமாக பார்த்தால் கடந்து வந்த காலங்களிலே தற்போதைய நிலப்பாடுகள் இல்லாமல் கடந்து வந்த காலங்களிலே நிறைய விடயங்கள் நம்மை ஆட்சிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற விடயங்களாக சில விடயங்களை நாங்கள் சொல்லி வந்திருக்கின்றோம். இன்று அவை கூடுதலாக இல்லாதாலும் மூட நம்பிக்கைகள் என்ற வகையிலே புறந்தள்ளப்பட்டால் அன்றைய காலகட்டத்திலே இந்த இலக்கிரமியல் உலகத்திற்கு முதல் இந்த சாதனங்கள் எங்களது கைகளில் தவறுவதற்கு முதல் இந்த விடயங்கள் எல்லாம் ஒரு நம்பிக்கைக்குரியவையாக இருந்தது. உதாரணமாக குறிப்பிட்டார் பட்டம் மறந்து வர வேண்டும் என்று சொல்வதற்காக கூட நேர்த்தி வச்ச மாதிரி அந்த மந்திரம் சொல்வது அது நடந்த ஒரு சுவாரஸ்யமான விடயங்கள். பாடசாலை செல்லும் போது நாங்கள் தில்லி போகக்கூடாது, மணி அடிச்சிடக்கூடாதுக்காக கூடுதலான மாணவர்கள் கல் கொண்டார்கள். ஒரு கல்லண்டை எடுத்து கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா பாடசாலை வாசலில் நிறைய கற்குயலாக மாறுகிற ஒரு சந்தர்ப்பம் அந்த கட்டத்தில் இருந்தது. அது மட்டுமில்லாமல் நாங்கள் விளங்கிக் கொண்ட வகையிலே அறிவிப்புகளை மேற்கொள்கின்ற அந்த மாணவர்கள் மத்தியிலே அந்த காலம் இருந்த விடயங்களும் இங்கே போர்க்கப்பட்டிருக்கின்றன. கைக்குட்டை சம்பந்தமான படம் வரைதல், செயற்காட்சி சம்பந்தமான கட்டுரை எழுதுவதெல்லாம் எந்த வகையிலே மாணவர்களால் விளக்கம் எடுக்கப்பட்ட என்ற விடயமும் இதில் நாசுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் ஒரு கேள்விக்கு தெரியாத இந்த விடைகள் அடுத்த கேள்விக்கு மற்றவர் பார்த்தறியிருக்கிறார் என்று சொல்றாரு. இந்த ஆசிரியர் புரிந்து கொண்ட அதை கண்டுபிடித்த நுட்பம் இதுல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். நான் நினைக்கிறேன் அவர்கிட்ட மனதில் இருக்கிற இல்லைன்னா கடந்து வந்த அனுபவங்கள்ல இருந்து ஒரு துளி எடுத்து தான் இதுல வச்சிருக்கிறேன். அவர்கள் தெரியாது இருக்கார், அதை பார்த்த எனக்கும் தெரியாது. ஆகவே இந்த அது சிறிய கவிதை வழியிலான எளிய மொழிநடையில் அமைந்த கதைகளும் கவிதை மற்றும் இந்த அவர் செல்லத்துறை டீச்சர் அவர்களின் நினைவுகளை நான்கிருக்கின்ற இந்த ஆவணம், இந்த பதிவு மிகவும் வரவேற்கத்தக்கது மட்டுமல்லாமல் இது ஒரு மைல்கல்லாகவும் இந்த நிகழ்வுக்கு அமையும் என்று தொடர்ச்சியாக நாங்கள்
கூடுதலா இவர்கள் மூலமாக விமர்சனங்களை கேட்டு நிறைய விஷயங்களை நாங்கள் பெற்றுக் கொடுக்கிறோம். விமர்சனம் கிடையாது. இது ஒரு அருமையான நிகழ்வுக்கு அழைத்தமைக்கும் இதை சந்தர்ப்பத்திலும் விழா ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் நன்றி கூறி எனது இந்த உரையை முடித்துக் கொண்டேன். தொடர்ந்து கவிஞர் எழுத்தாளர் ஞாபகார்த்த நிகழ்வுகளிலே 31ஆம் நாள் நினைவாக இங்கே அனுஷ்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இன்றைய இந்த நிகழ்வில் நினைவு பேருரைகளையும் இந்த நூல் குறித்த ஏனைய உரைகளையும் கேட்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் முதற்கண் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்து ஒரு பன்முக படைப்பாளி எதிர்கொள்கிற நெருக்கடியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்கிற படைப்பாளி ஒரு விமர்சன சூழலுக்குள்ளும் சிக்கிக் கொண்டும் அதிலிருந்தும் மேலெழுந்து வர முடியும் என்பதை சீனா உதயகுமார் போன்றவர்கள் இந்த மண்ணிலே தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கக்கூடிய இத்தகைய இலக்கிய வெளியீடுகளுக்கு ஊடாக நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் சரியான வகையிலே வழிப்படுத்தப்படுகிற போது நிச்சயமாக அவர்களினாலே தொடர்ச்சியாக இந்த இலக்கிய உலகிலே இயங்கிக் கொள்ள முடியும். மாறாக அவர்களை நீங்கள் மனச்சோர்வுபடுத்துகிற போது சிலவுகளை அவர்கள் நினைக்கலாம், இப்படி இவ்வளவு எழுதியும் என்னை நோக்கி இவ்வளவு விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது என்று மனச்சோர்வு கொள்ளக்கூடிய வகையில் நாங்கள் ஒரு படைப்பாளியை அப்படி விமர்சிக்காமல் அவரை கட்டி கொடுக்கக்கூடிய வகையில் பிழைகள் இருந்தால் அதை சரியான பாதைகளில் சொல்லி செப்பனிடக்கூடிய வகையிலே அந்த விமர்சனங்களை முன்வைக்க வேண்டும். அந்த வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த நூல் குறித்தான ஒரு ஆய்வுரை விமர்சன உரை என்று சொன்னாலும் கூட இந்த நூலை பொறுத்தவரை விமர்சனம் என்பதற்கு அப்பால் ஒரு நயமுறை சார்ந்த விமர்சனமாக ஆற்றக்கூடிய அமைப்பில் தான் இந்த நூலினுடைய உள்ளடக்கம் அமைந்திருக்கின்றது என்பதை கருத்திலே கொண்டு ஒரு நயமுறையாக சில விடயங்களை இந்த நூல் சார்ந்து பேசி விடைபெறலாம் என்று நான் எண்ணுகிறேன். குறிப்பாக ஒரு ஆசிரியர் என்பவர் பிறக்கிறார் என்று சொல்கிறார்கள், ஒரு ஆசிரியர் இறப்பதில்லை என்றும் சொல்கிறார்கள். அப்படி ஒரு ஆசிரியையாக இந்த மண்ணிலே வாழ்ந்து பிறந்து இறந்தாலும் இரவா புகழோடு இன்றைக்கும் நெஞ்சங்களில் வாழ்கின்ற அருமைக்கிளி ஆசிரியர் அவர்களினுடைய இந்த நினைவுகளை சுமந்து வருகின்ற இந்த வேளையிலே அவருடைய இந்த வளமையாக நாங்கள் ஒரு அந்தியட்டு பிரியை என்று சொன்னால் ஒரு கல்வெட்டு அளிப்போம். ஆனால் இப்பொழுதெல்லாம் இப்படியான நிகழ்வுகளிலே சின்ன சின்ன நூல்களை அவர்களுடைய ஞாபகமாக வெளியிடுகின்ற ஒரு பண்பாடு இந்த பிரதேசங்கள் எங்கும் பரவி வருவது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒரு விடயம். அந்த வகையில் தான் ஏற்கனவே கலை இலக்கிய உலகில் தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய
கவிதை, சிறுகதை, நாவல், பக்தி எழுத்துக்கள், தன்னுடைய கணித துறை சார்ந்த கல்வியல் நூல்கள் என்று ஒரு பன்முக வாசிப்பு தளங்களுக்குள்ளாலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சமரபாவு சீனா உதயகுமார் அவர்களினுடைய இன்னும் ஒரு முகத்தை இந்த நூலுக்கூடாக நீங்கள் தரிசிக்கலாம். அதுதான் அந்த நாள் ஞாபகங்களாக இங்கே விரிகிறது. இங்கே சமர்ப்பணமாக இந்த நூலை பொறுத்தவரை எஸ்ஜே பிரிண்டர்ஸ், மதுரையைச் சேர்ந்த எஸ்ஜே பிரிண்டர்ஸ் மிக அழகான முறையிலே இந்த நூலை அச்சமைத்து வழங்கியிருக்கிறார்கள். அண்மை காலமாக அவர்களுடைய பல அச்சமைப்பு நூல்களை நான் விமர்சிக்கின்ற வாய்ப்புகள் கூட எனக்கு கிடைத்திருக்கிறது. அவர்கள் உண்மையில் சிறப்பான முறையிலே அந்த பணியை செய்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். சமர்ப்பணமாக அவருடைய கணவர் தன்னுடைய மனைவிக்கு சமர்ப்பணமாக சொல்லியிருக்கிற ஒரு சமர்ப்பண கவிதையோடு இந்த நூல் தொடங்குகிறது. கலைஞானம் அருமை கிளி என்று ஒரு கட்டுரை. இந்த நூலினுடைய முதல் 2 கட்டுரைகள் அவர் குறித்த நினைவுகளை சுமந்து வருகின்ற கட்டுரைகளாக இருக்கின்றன, முக்கியமான கட்டுரைகளாகவும் இருக்கின்றன. குறிப்பாக அவரோடு பள்ளி தோழியாக இருந்த செல்வச்சோதி ஆசிரியர் அவர்களினுடைய மகள் உஷா அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய கலைஞானம் அருமை கிளி என்ற ஒரு அற்புதமான கட்டுரை. குறிப்பாக அவர் தேவரையாள் இந்து கல்லூரியிலே அருமை கிளி அவர்கள் கல்வி கற்றிருக்கிறார். இது சொல்லாத ஒரு விஷயமாக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த காலத்திலே அவர் ஒரு இசை நாடக வல்லுநராக சங்கீத துறையிலே, இசைத்துறையிலே சிறப்புற்று விளங்கி இருக்கிறார். குறிப்பாக இந்த கலைஞானம் என்ற பெயரை எப்படி அவர் சூடிக்கொண்டிருக்கிறார் என்றால், அங்கே அவர் அந்த காலத்திலே நடித்து பாடுகிற போது கலைஞானம் அருள்வாயே என்று கம்சத்வனி ராகத்திலே அந்த பாடலை பாடி நடித்த காட்சி என் மனக்கண் முன் இன்றும் நிழலாடுகிறது என்று ஒரு நன்றியின் நினைவுகளாக நினைக்கிறேன். பாலசிங்கம் மாஸ்டரை நாங்கள் மறந்துவிட முடியாது. அவருடைய நெறியாள்களிலே பேகா பாலசிங்கம் அவர்கள் ஆசிரியருடைய நெறியாள்களிலே இவர் பல இசை நாடகங்களை கூட நடித்திருக்கிற சிறப்பு அருமைக்கிளி ஆசிரியருக்கு இருந்திருக்கிறது என்ற இன்னும் ஒரு முகத்தை மிக கச்சிதமாக ஒரு நன்மையின் உணர்வுகளோடு பதிவு செய்திருக்கிற கட்டுரை மிக முக்கியமான ஒன்று. அதற்கு பின்பதாக அருமைக்கிளி அக்கா என்று உரிமையோடும் ஒரு ஆசிரியராகவும் அக்காவாகவும் பழகிய அந்த நினைவுகளை கொட்டாவத்தை அமெரிக்க மிஷன் பாடசாலையிலே தொண்டர் ஆசிரியராக தன்னுடைய ஆசிரிய பணியை ஆரம்பித்து அதற்கு பின் அந்த காலங்களிலே 4ஆம் ஆண்டிலே படித்த அவர் தான் இன்றைக்கு இந்த நூலை வெளியிடுகிற சீனா உதயகுமார் அவர்கள். ஒரு ஆசிரியைக்கான நன்றி உணர்வோடும் அவர் இந்த நூலை இங்கே வெளியிட்டிருக்கிறார். அவர் அந்த காலத்திலே கொட்டாவத்தை அமெரிக்க மிஷன் கல்லூரியிலே அருமைக்கிளி ஆசிரியர்களுடைய அந்த அங்கே அவரோடு பழகி இருக்கக்கூடிய அந்த ஆசிரிய முகத்தினுடைய பல்வேறுபட்ட அனுபவங்களை இங்கே ஒரு கட்டுரையாக்கி அவருடைய வரலாற்று குறிப்புகளோடு இணைத்து தந்திருக்கிறார். மற்றும்படி இது ஒரு கல்வெட்டுக்குரிய நூல் அல்ல என்பதை முதலிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இத்தகைய நூல்கள் வருகிற போது இது வளமையாக நாங்கள் வாங்கி எறிந்துவிட்டு போய்விடக்கூடிய ஒரு கல்வெட்டு நூல் என்ற அந்த மனப்பாங்கில் இருந்து விடுபட்டு இது முற்றுமுழுதாகவே பல்வேறுபட்ட கட்டுரைகளை தாங்கி அல்லது கடந்த கால ஞாபகங்களை பேசுகின்ற ஒரு படைப்பிலக்கிய நூல் என்பதை நீங்கள் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் தான் இந்த நூல் போக்கப்பட்டிருக்கிறது. அவ்வகையிலே தான் அங்காலே வருகிற கட்டுரைகள். சீனா உதயகுமார் அவர்களினுடைய, நான் சொன்னேன், அவருக்கு பல விதமான படைப்பு முகங்கள் இருக்கிறது. கவிதை, சிறுகதை, நாவல். இந்த வயதுக்குள்ளேயே எல்லா படைப்பு வடிவங்களுக்குள்ளாலும் பயணித்திருக்கிறார் என்பது போற்றுதற்குரியது. விமர்சனங்கள் இருக்கலாம், அவர் மீதும் கடுமையான விமர்சனங்கள் சொல்லுவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு படைப்பாளியை கட்டி கொடுப்பவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்ற கேள்விகளை நாங்கள் கேட்க வேண்டும். இலக்கியத்திலே தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருப்பவர்கள் மீது அல்லது பல் துறைகளில் இயங்கிக் கொண்டிருப்பவர்கள் மீது சில துறைகளை மட்டும் தெரிந்தவர்கள் வைக்கிற விமர்சனங்களை நாங்கள் முற்றுமுழுதாக அந்த படைப்பாளிக்கான விமர்சனங்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இல்லை. அது சரியான விமர்சனங்களாக இருந்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். விமர்சனங்கள் தேவை. ஆனால் ஒரு பன்முக படைப்பாளி எதிர்கொள்கிற நெருக்கடியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்கிற படைப்பாளி ஒரு விமர்சன சூழலுக்குள்ளும் சிக்கிக் கொண்டும் அதிலிருந்தும் மேலிருந்து வர முடியும் என்பதை சீனா உதயகுமார் போன்றவர்கள் இந்த மண்ணிலே தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கக்கூடிய இத்தகைய
இலக்கிய வெளியீடுகளுக்கு ஊடாக நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் சரியான வகையிலே வழிப்படுத்தப்படுகிற போது நிச்சயமாக அவர்களினாலே தொடர்ச்சியாக இந்த இலக்கிய உலகிலே இயங்கிக் கொள்ள முடியும். மாறாக அவர்களை நீங்கள் மனச்சோர்வுபடுத்துகிற போது சிலவுகளை அவர்கள் நினைக்கலாம், இப்படி இவ்வளவு எழுதியும் என்னை நோக்கி இவ்வளவு விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது என்று மனச்சோர்வு கொள்ளக்கூடிய வகையில் நாங்கள் ஒரு படைப்பாளியை அப்படி விமர்சிக்காமல் அவரை தட்டி கொடுக்கக்கூடிய வகையில் பிழைகள் இருந்தால் அதை சரியான பாதைகளில் சொல்லி செப்பனிடக்கூடிய வகையிலே அந்த விமர்சனங்களை முன்வைக்க வேண்டும். அந்த வகையிலே இந்த கதை, இந்த நூலை பொறுத்தவரை இது கடந்த கால வாழ்வியலை பேசுகிறது, குறிப்பாக வெளிப்படையாக பேசுகிறது. அதான் ஒரு மிகப்பெரிய விஷயம். சில பேர் கடந்த காலங்களை பேசுவதில்லை. நாங்கள் இப்பொழுதெல்லாம் வளர்ந்து விட்டோம், எனவே வளர்ந்து விட்ட இந்த வாழ்க்கையிலே கடந்து வந்த பாதைகளை ஏன் பேச வேண்டும் என்று நினைக்கிற ஆட்களும் இருக்கிறார். ஆனால் வெளிப்படையாக நடந்து வந்த பாதைகளை நாங்கள் மறக்க கூடாது. நாங்கள் எப்படி வாழ்ந்தோம், எப்படி கஷ்டப்பட்டோம், எப்படி எங்களுடைய காலங்கள் இருந்தன, எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அனுபவங்கள் எப்படி இருந்தன என்பதை பதிவு செய்து இன்றைய தலைமுறைக்கு சொல்லி இப்படியும் காலங்கள் இந்த மண்ணில் இருந்தன என்பதை அடுத்த தலைமுறை வாசிக்கிற போது புரிந்து கொள்ளக்கூடிய, ஏற்கனவே சொன்னது போல மிக எளிமையான வகையிலே இந்த நூல் அமைந்திருக்கிறது. அந்த வகையில் தான் கிட்டன் கிளியன் அந்த பெயரை கூட அவர் அந்த கால பேர் சார்ந்துதான் இங்கே வைத்திருக்கிறாங்க. தன்னோடு ஒன்றாக படித்த 2 நண்பர்களின் பெயர்களாக அவை புனியப்பட்டிருக்கின்றன. சில இடங்களில் ஆசிரியரும் அந்த நண்பர் கூட்டத்துக்கு ஒருவராக வந்து மாறி மாறி கதை சொல்லுகின்ற பாணியிலே நான் நினைக்கிறேன். இந்த கதைகளை வாசித்த போது இது மிக நகைச்சுவையான பல கதைகள் இந்த நூலிலே இருக்கின்றன. ஆனால் இன்றைய நிகழ்வு என்பது அப்படி நகைச்சுவைகளை சொல்வதற்கு பொருத்தமில்லாத ஒரு நிகழ்வு என்பதால் நான் அந்த நகைச்சுவைகளை சொல்வதை தவிர்த்துக் கொள்கிறேன். நீங்கள் வாசித்து பாருங்கள். உண்மையில் வாய்விட்டு சிரிக்கக்கூடிய, சிந்தித்து சிரிக்கக்கூடிய பல விஷயங்களை இந்த நூல் பதிவாக கொண்டு வந்திருக்கிறது. இந்த ஒரு கட்டுரையை வாசித்தால் சில வேளைகளில் உங்களுக்குள் இருந்து பல கதைகள் புறப்படும். அப்படியான ஒரு நோக்கிலே தான் இந்த கட்டுரைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இவற்றை கட்டுரைகள் என்று நான் சொல்வது கூட இந்த அளவுக்கு பொருத்தம் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. எனவே இது ஒரு வடிவமற்ற வடிவம் என்றுதான், இது ஒரு தன்னுணர்வு சார்ந்த விடயங்களை ஒரு கதை போக்கிலே சொல்லுகிற தன்மை கொண்டவையாகத்தான் இங்கே பெருமளவுக்கு இருக்கின்றன. இவை கட்டுரைகள் என்ற வடிவத்துக்குள்ளே அடங்காது. நான் அதை தவறாக சிலவரை சொல்லி இருக்கலாம். ஆனால் இது ஒரு கதைதான். ஆனால் கிட்டத்தட்ட இங்கே கொட்டை கிருஷ்ணானந்தன் அவர்கள் எழுதி கொண்டிருக்கக்கூடிய கொட்டாவத்தையின் குட்டி கதைகள் என்ற நூலை வாசிக்கிற அந்த பாதிப்பு, அந்த வகையான ஒரு அனுபவத்தின் இன்னொரு வகையான பிரதிபலிப்பாக கூட அந்த நாள் ஞாபகங்கள் என்ற இந்த நூல் அமைந்திருக்கிறது என்ற எண்ண தோன்றுகிற அளவுக்கு இங்கே அனுபவங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. அவை மிக சின்ன சின்ன விஷயங்களாக அவை நகர்த்தப்பட்டிருந்தாலும் அவற்றுக்குள்ளே அந்த நாளினுடைய வாழ்வியல் மிக சிறப்பாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்றே மறந்தான் பகமை அவன் ஒரு மகா அறிஞன் என்று கிட்டனும் கிளியனும் தங்களுக்குள்ளே முரண்பட்டுக் கொண்டாலும் அந்த பகையை அன்றோடையே மறந்து ஒரு பொங்கல் விழாவை காவோலைகளை எரித்தந்த அந்த கால சூழலை கொண்டு வந்து ஒரு தீமிதிப்பு சம்பவங்களை எல்லாம் இணைத்து ஒரு வாழ்வியலோடு இணைத்து பேசி இருக்கக்கூடிய முதலாவது கதையாக அது அமைகிறது. ஏற்கனவே அமெரிக்காவை கண்டுபிடித்தவனுடைய காதை என்ற ஒரு சொல்லைத்தான் இவர் அதிகம் பயன்படுத்தி இருக்கிறார். சிலப்பதிகாரத்தில் தான் காதை என்ற சொல்லை பயன்படுத்தி இருக்கிறோம். அதற்கு பிறகு ஒவ்வொரு கதைகளாக இவை நகர்ந்தாலும் அதற்கு அவர் போட்டிருக்கக்கூடிய தலைப்புகள் காதைகளாக, செவி நுகர் காதை, செவி வழியாக நாங்கள் முன்பு அனுபவித்த விடயங்களினுடைய நினைவு பதிவுகளாக இவை வருகிற போது காதைகளாக அமைந்து விடுகின்றன. இந்த 140 ரூபாய்க்கு 4 படம் பார்த்த கதை என்பது இந்த இடத்தில் வைத்து சொல்வதற்கு மிக பொருத்தமான ஒரு விஷயமாக இருக்கும். குறிப்பாக இங்கே அந்த காலத்திலே அந்த கால ஆட்களுக்கு இந்த அனுபவங்கள் இந்த கால பிள்ளைகளுக்கு தெரியாது. இந்த கால பிள்ளைகள் ஹேண்ட்போனிலே படம் பார்க்கிறார்கள். நாங்கள் வாழ்ந்த காலத்திலே தொலைக்காட்சி பெட்டி என்பது ஊரிலே ஒருவரிடம்தான் இருக்கும். அவர் அந்த தொலைக்காட்சி பெட்டியை வாடகைக்கு விடுபவராக இருப்பார். அவரிடம் போய் சொல்லி அந்த தொலைக்காட்சி பெட்டியை கொண்டு வந்து டிவி டெக் அது விஷயங்களே வேறு. சீடி என்பதை கிடையாத ஒரு காலத்தின் கதை இது. ஆகவே அந்த வாடகைக்கு அவரை அமர்த்தி வந்து ஒரு இடத்திலே இருத்தி ஒரு இடத்திலே இருந்து படம் பார்த்த கதை என்பதுதான் இந்த 140 ரூபாய்க்கு 4 படம் பார்த்த கதை என்று வருகிற அந்த இடத்திலே அந்த அருளப்புவின் வீட்டுக்கு போய் நாம் இது பற்றி சொல்லி கதைத்த போது என்று வருகிற போது சீனா உதயகுமார் அவர்கள் சொன்னார், அருளப்பு அவர்கள் வாழ்ந்த வீடு இந்த வீடுதான், இந்த இதுக்கு அருகே
இருக்கிற இதே வீட்டில் தான் அவரும் வசித்திருக்கிறார் என்ற செய்தியை கூட அவர் இங்கே சொல்லியிருக்கிறார். அந்த காலத்திலேயே தொலைக்காட்சி பற்றி வைத்திருக்கக்கூடிய ஒருவராக அவர் இருந்திருக்கிற அந்த விஷயங்கள் பேசப்படுகின்றன. செல்லத்துறை அறமக்கிளி ஓய்வு நிலைய ஆசிரியர் அமரது 31ஆம் நாள் நினைவு பேருரையும் ஞாபகார்த்த இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு மிகச் சிறப்பாக தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற திரு நாகேந்திரன் அவர்களே மற்றும் நினைவுரைகளை நிகழ்த்தி சென்ற டாக்டர் கானா வேலுமயிலும், கலாபூஷணம் கொச்சபி கிருஷ்ணானந்தன், ஆசிரியர் சுபாகரன் மற்றும் இந்த வெளியுறவுரையினையும் நயவுரையினையும் நிகழ்த்தி சென்ற தயாரோகன், ஈஸ்வரானந்தன் தயாரோகன் மற்றும் கவிஞர் வேல்நந்தன் அவர்களுக்கும் மற்றும் இந்த நூலை வெளியிற்கு அனுமதி தந்த செல்லத்துறை அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற உறவுகளுக்கும் எனது இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலே அந்த ஒருவருடைய நினைவாக வெளியிடுகின்ற நூல் இது ஒரு 3வது நூல். முதல் சிவபிரகாசம் ஐயானுடைய நினைவாக பைநூன்னல் என்ற நூல் வெளிவந்தது. அது சிறுவர் இலக்கிய வகுதிக்குள்ளே ஒரு 20 நூல்கள் வந்த வேளையில 3 நூல்கள் தெரிவு செய்யப்பட்டன. ஃபைனல்ல அந்த நூலும் தெரிவு செய்யப்பட்டு எனக்கு அறிவித்தல் வந்தது. அந்த நூலுக்குரிய சாகித்ய மண்டல அந்த விருது உங்களுக்கு தான் கிடைக்கும். நிச்சயமாக நீங்கள் வர வேணும். அந்த அப்படி ஒரு ரகசிய குறியீடு கொச்சபி கிருஷ்ணானந்தனும் சாகித்ய மண்டல பரிசு விருது பெற்றவர். அவருக்கு அந்த அறிவித்தல் சொல்லுவார். அந்த 3 பேர் இருக்கைகளும் ஒரு ஆள் சொல்லுவார்கள், நீங்கள் நிச்சயமாக வரணும். அந்த வகையிலே எனக்கு அது சொல்லப்பட்டது. நானும் ஆயத்தமாக இருந்த வேளையில நான் நினைக்கின்ற ஒரு 10 போல் வருகின்றது, நீங்கள் வாங்க என்ற மாதிரி. அப்ப என்ன தெரிஞ்சது, இந்த விருது வேற கைமாறப்பட்டு விட்டது. ஆனால் அது ஜனாதிபதியினுடைய கையாலே அந்த விருதினை பெற வேண்டிய அந்த சந்தர்ப்பமும் எனது சிறு வயதிலே அந்த சாகித்ய மண்டல பரிசு தவறி போனது ஒரு துரதிருஷ்டம் என்று நான் சொல்லுவேன். அதே மாதிரி முத்துகிருஷ்ணன் தங்கம்மா அவர்களுடைய ஞாபகார்த்தமாக வெளியீடு செய்யப்பட்ட நூலும் அந்த 3 வகுதிகளுக்கு எனக்கு அதுக்கான சான்றிதழ் கிடைத்தது. நிச்சயமாக இதுக்கு ஏதோ ஒரு விருது கிடைக்கும். ஏனென்றால் இந்த விருதுகள், இந்த சான்றிதழ்கள் என்பது என்னுடைய கல்வி சார்ந்த முயற்சிகளுக்கு இன்டர்வியூ போகின்ற பொழுது அதுக்கு ஒரு நிறைய பொய் சொல்லி எனக்கு தரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. அந்த வகையிலே அருமக்கிளி அக்கா நினைவாக வெளியிடுகின்ற நூலுக்கும் எனக்கான ஒரு முன்னேற்றத்தை தரும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். இது ஒரு சிறப்பான நிகழ்வு. என்னென்று சொன்னால், அருமக்கிளி அக்கா கல்வி சார்ந்தும் மேம்பட்டிருக்கின்றார், நிர்வாகத்திறன் சார்ந்தும் மேம்பட்டிருக்கின்றார். இங்க நிர்வாகம் சார்ந்து சொல்லியிருக்கின்ற டாக்டர் வேலுமயிலும் கொச்சபி கிருஷ்ணானந்தன் இவர்கள் மற்ற தயாரோகன் இவர்கள் நிர்வாகம் சார்ந்து மிக சிறப்பாக தங்களை வெளிக்காட்டியவர்கள். அதே போல கல்வி சார்ந்து பார்க்கின்ற பொழுது எனது விஞ்ஞான பாடாசிரியர் திருப்பதி சுபாகரன் மற்றும் என் நண்பன் வேல்நந்தன் இவர்கள் இதுல உரையாற்றி இருப்பது நான் நினைக்கிறேன் அருமக்கிளி அக்காவுடைய அந்த ஆத்மாவுக்கு ஒரு 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 சாந்தி வர ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். மேலும் இந்த நூல் வெளியிடுவதற்கு ஒத்தாசை நல்கிய எங்களுடைய செல்லத்துறை நன்னன் அவர்களுக்கும் இதோடு ஒத்துழைத்த தம்பி சிவபிரகாசம் சுதன் அவர்களுக்கும் மற்றது நாகேந்திரன் அவர்களுக்கும் மற்றும் ஜாழ் பொது நூலகத்தில் இருந்து வருகிற இத்தனை நேரமாக இந்த பதிவுகளை காணொலியாக்கி கொண்டிருக்கின்ற நண்பர் சால்ஸ் அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கின்ற உறவுகள் அனைவருக்கும் எனது இந்நேர நன்றிகளை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கலைஞானம் பட்டம் கொடுத்த காவல்துறை அனைவருக்கும் நன்றி. இந்த 31வது நாள் நினைவு பேருரை ஆற்றுவந்த அனைவருக்கும் முதல்ல நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தலைமை தாங்கி நடத்துகின்ற தம்பி நாகேந்திரனுக்கும் அண்ணன் வேலுமயிலான உரையாற்றியதற்கும் எனது சுபாவ முறையில் மாமனர் ஒரு சில பாட்டுகளை என்னுடைய திருத்தங்களை செய்த கிருஷ்ணானந்தன் அம்மான் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பதி சுவாரன் அவர்கள் சொன்ன விஷயம் நான் கவனம் செலுத்தியிருக்கிறேன். அவரை நான் இன்று தான் பார்க்குறேன். எங்களுடைய தந்தை பற்றி நான் தனியிலே கேள்விப்பட்டிருக்கேன். அவர் சுத்தத்தில் உயர்ந்த நிலையை கொண்டு நடக்கின்ற ஒருவராக அறிந்திருக்கிறேன்.
இது நம்ம ஊர் சொல்லவில்லை. நான் வெளியிடத்தில் கடமை புரிகிற நேரத்தில் அவரை பற்றி சொல்லியிருக்கேன். அப்படி ஒருவர் இருந்தால் நான் யோசித்து பார்த்துருக்கிறேன். அதுக்கப்புறம் அவர்கள் சொல்லுவார்கள், காசு கூட கீழே விழுந்து இருக்க மாட்டாராம், அது துப்புரவுன்னு சொல்லி அப்படி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு முறை நான் விவேகானந்தா இந்திய தொழிலகத்தில் இருக்கும்போது அவர் கொழுந்து ஒரு வேலை நிமித்தமாக அங்கே வந்து 2-3 நாள் தங்கி இருக்கேன். அவரை பார்க்கும்போது எனக்கு ஒரு பெருமையாக இருந்தது. இத்தரம் ஒரு பார்க்கல் ஒரு பதவி வாங்கிக்கக்கூடிய ஆட்கள் தோற்றம் ஒரு மனுஷன் இருந்தால் எல்லா வகையிலும் அவர் சிறந்து விளங்கக்கூடியவராக இருப்பாருங்கிறதாக அவர் என்னுடைய இடத்துல வந்ததை நான் பெருமையாக நினைத்து அவருக்கு தேவையான அவர்கள் எந்த குறைபாடும் இல்லாமல் கவனித்து கொண்டு நான் அப்போ அவருடைய வயசோடு ஒப்பிட்டு பார்க்க நான் அரவாசி வயசிருக்கும் அப்படி நீங்கள் தம்பியெல்லாம் அழைப்பேன். அதோட இப்போ சரி ஊருக்கு வந்தால் வரவரும் வீட்டுக்கு வந்து எனக்கு நேரம் கிடைக்கவில்லை. அதை நான் சந்திக்கிறதுக்கு அதனோட பாடசாலைக்கு ஒரு தேவையாக நான் சென்ற போது உடனடியாக என்னுடைய வேலையை முடித்தாங்க. அதாவது சுதாகரன்ங்கிறது அவருடைய மகனாக இருக்கிறதாக நான் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கு. அவர் இந்த இடத்துல வந்து உயிராட்சி இருக்கு. அதோட இன்னும் ஒரு விஷயத்தை சொல்றதும் கருப்பனார் கொஞ்சம் அழகா நிறமாக இருக்கா, கொஞ்சம் கருப்பாக இருக்கிறேன். அவரை பார்க்கும்போது அவருடைய அழகு அவருடைய தோற்றம் எனக்கு ஒரு பிரமிப்பை தந்தது. அதனால எனக்கு என்னமோ தெரியல, நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் கொழும்பில் நான் தொழிலை ஆரம்பிக்கிற காலத்திலேயே மற்றவர்களால் நான் தாக்கப்பட்டிருக்கேன். இந்த தொழில் இல்லையா அப்படி இருந்து நான் பெரிய பின்னடைவாக கருதுறதுக்கு எனக்கு இருக்கிற நம்பிக்கையை மட்டும்தான் நான் நினைத்து கொண்டு வாழ்கிறேன். எப்போவுமே ஒரு தெரியாதுங்கிறது எனக்கு சொன்னா பிடிக்கா. தெரியாது என்றால் அப்படியே இருக்கலாம். ஆனால் தெரியும் என்றால் தேடவள். இந்த தேடுதல் தான் என்னுடைய முயற்சிக்கு ஒரு காரணமாக அமைந்தது. அதாவது முடியாதுன்றால் கல்லு போல இருக்கலாம், ஏன்னா சும்மாவே இருக்கலாம். முடியும் என்றால் அதை முடித்து காட்ட வேண்டிய தேவை ஒருத்தனுக்கு ஏற்பட வேண்டும். அப்பத்தான் ஒருத்தன் முன்னேறக்கூடிய வழியை என்றால் சிந்திக்கக்கூடிய ஆசையை அவன் பட முடியும் என்று நான் நினைக்கிறேன். இந்த சமூகத்துக்குள்ள நிறைய கருத்து வேற்றுமைகள், சண்டை சச்சரவு இதெல்லாம் நடக்கும்போது இதை நாம் சரிப்படுத்தணும் இல்லை, இதை சரிப்படுத்தாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு பிடிக்காது. ஆரம்பத்தில் ஒரு விஷயத்தை சரிப்படாது சரிவராது என்று சொல்ற மனநிலை மனிதனுக்கு இருக்கக்கூடாதுன்னு நான் முயற்சிக்க வேண்டும். அது முடியும் வரைக்கும் முயற்சிக்க பார்த்து முடியாவிட்டால் அதை வேற முறையில நாங்கள் முயற்சிக்க வேணும். எதுவுமே இந்த மனித குலத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய விஷயங்களாக இருப்பதில்லை. மனிதனுடைய எண்ணத்திலே அந்த கேடுகட்ட எண்ணம் வரும்போதுதான் தீங்கான நினைவுகள் மனிதர்களுக்கு ஏற்படுது. நான் உதாரணத்துக்கு பார்த்தேன், இந்த உயிரினங்களை இறைவன் படைத்ததாக ஒரு கருத்து இருந்தாலும், ஆனால் அப்படி இறைவன் படைத்திருந்தா கூட எல்லா உயிரினத்துக்குமான இயல்பான குணம் இருக்கு. ஆனால் மனிதனிட்ட மட்டும்தான் கடவுள் வந்ததாக நான் கருத்துப்பேன். ஏன்னா மனித இனத்தை அவர் ஒரு தண்ணீர் கூட உயர்வான எண்ணத்துக்கு கவர்மெண்ட் இன்னத்த காலத்துல கூட கடவுள் மறைந்திருக்கிறது காரணமே எங்களுக்கு பயன்படுத்த எல்லா மனிதன் சொல்லாமல். ஆனா ஒரு விஷயத்தை இதுல கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு சுனாமி வரப்போதா, ஒரு புயல் வரப்போதா, இந்த நாம ஆறறிவு இல்லாத எல்லா உயிரினமும் தன்னை பாதுகாத்துக்கொள்ள. ஆனா மனிதன் மட்டும் அதுக்குள்ள சாப்பிடுவதா இந்த கடவுள் அறிந்து போட்டு அதான் தீ நெருப்பு காற்றில எல்லாம் மனிதனை அழிக்கக்கூடியதா ஏற்படுது.